பிரைஸ் த லார்ட், ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திரம் 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 சோத்திரம். நேற்று முழுவதாக நம்மை பாதுகாத்த கர்த்தருடைய கிருபையை நினைத்து கொண்ட கர்த்தரை துதிப்போமா. நினைத்து பாருங்கள், ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்தீரே. ஹalleluya. அதற்காக நாம் தேவனை துதிப்போமா. ஒவ்வொரு நிமிடத்திலும் நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைக்காக நாம் தேவனை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா, நன்றி செலுத்துவோமா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்து ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். என்ற காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோடு எழுப்பதற்காக நம் தேவனை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திராண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம். ஹalleluya. இன்ற காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக நம்மளை வெற்றி சிறக்கப்படி நடத்த போற கர்த்தருடைய அற்புதத்துக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. கர்த்தர் நல்லவர், அவருடைய தயவு என்றென்றைக்கும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதிப்போமா. இன்ற காலை வேளையிலும் ஆமன் கர்த்தருடைய உள்ளங்கரத்திலே நம்மளை வரைத்து ஆமன் நம்மளை நடத்த போறோம் கிருபை, கர்த்தருடைய கிருபைக்காக நாம் தேவனை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவருமே துதிக்கிறப்பா, உமைக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், உண்மையுள்ளவர், மாறாதவர். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் ஒரு மனமாகவே துதிக்கிற ஆண்டவர், உமைக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தர் மாறாதவர். ஹalleluya. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். 56ஆம் சங்கீதம் 12வது வசனம். தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகளே என்மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களையே செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்தில் நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவிய மரணத்துக்கும் என் கால்களை இடர்களுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. ஸ்தோத்திரம். ஹalleluya. நாம் சேர்ந்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மறுபடியும் எங்கள் குருமனமாய் ஜெபிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றி. மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் எங்கே ஆய்ந்தாலும் அந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கட்டும். உம்முடைய கிருபையில் அவரை மறைத்துக் கொள்ளும். நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. இன்று காலை வேளையில் அலர்ஜினால் பாரப்படுகிறவர்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, எந்தவித அலர்ஜியா இருந்தாலும் இப்போதே குணமாகட்டும். மைக்ரேனாலே பாரப்படுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். மைக்ரேன் ஸ்பிரிட்டை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே, பரிபூர்ண சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். பிக்ஸினால் பாரப்படுகிறவர்களும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அதன் பிறகு ஆமென். இருக்கிற பிசாசின் கற்றுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. பிக்ஸை இப்போதே குணமாகட்டும். இருதய சம்பந்தமாய் இருக்கிற வியாதிகள் குணமாகட்டும் ஆண்டவரே. பிளட் பிரஷர் ஹையா இருக்கிறவர்கள் இப்போதே குணமாகட்டும், நார்மல் ஆகட்டும் ஆண்டவரே. சரீரத்தில் ரொம்ப வீங்கி இருக்கிற அனுபவங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சரீரத்தில் இருக்கிற எல்லா வீக்கங்களும் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை அனுபவிக்கட்டும் அப்பா. நாங்களும் ஆராதிக்கிறப்பா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று காலை வேளையில் உலகமெம்பாடு நடக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளின் ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆமென். ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும், பெரிய எழுப்புதலுக்கு காரணமா மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்தாட்டே கர்த்தருடைய பெரிய மிகுந்த கிருபைகளும் கிரியைகளையும் கண்ட கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தர் அற்புதங்களை செய்யும். ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், கேட்கிறோம் நல்ல தகப்பனே. கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரப்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். நாளை ராத்திரியில் 9:30 மணிக்கு நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கும். கரெக்டான நேரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஜெபத்தோடு கூட கடந்து வாருங்கள். ஸ்தோத்திரம். ஹalleluya. கடந்த காலங்களில் கர்த்தர் இந்த மீட்டிங் முகாந்திரம் உங்களுக்கு செய்த அற்புதங்களே பலரிடத்திலும் நீங்கள் சாட்சியமாய் நீங்கள் சொல்லுங்கள். அவரை கூட இந்த மீட்டிங்காக நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள்.
நாம் ஒருமனமாய் கர்த்தரை நாம் துதிப்போம், ஆராதிப்போம். அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். மறக்காதே, இந்த மாதம் ஜெப மாதம். ஆமென். ஆதலால் உங்கள் ஜெபத்திலே நீங்கள் பல மாற்றங்களை வைத்த வேண்டியது, ஆமென், மாற்றங்களை கொண்டு வரேண்டதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆதலால் அந்த மாற்றங்களை வருத்தி நீங்கள் இந்த ஜெபத்திலே வித்தியாசமா நீங்கள் ஜெபிக்கிறவர்களா மாறட்டும். உங்கள் ஜெபம் அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறட்டும். நீங்கள் அநேகருக்காக, மற்றுள்ளவர்களுக்காக கூட நீங்கள் ஜெபிக்கிறவர்களா மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்னொன்னு, நாம் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? நாம் ஒருமனப்பட்டு ஐக்கியமா ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் இந்த பூமியில் ஆயிருக்கும் போது, ஹல்லேலூயா, ஆமென், மத்தேயு, ஆமென், 18ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம், அல்லாமலும் உங்களில் 2 பேர் ஆமென் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று ஆமென் உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் ஆயிருக்கும் போது, இந்த உலகத்தில், இந்த பூமியிலே நாம் ஐக்கியமாய், ஹல்லேலூயா, ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தில் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார். பலபோது நம்ம குடும்பத்தில் ஜெபம் இருக்கிறது, ஆனா இந்த ஐக்கியமாய் ஜெபிக்கிற, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம் அது ஆமென் அநேகர் இடத்தில் இல்லை. அதனாலதான் அவர்களோட ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கிறதுக்கு காரணம், நீங்கள் குடும்பத்தில் ஜெபிக்கும் போது உங்கள் பிரச்சனைகள், உங்க குடும்பத்தில் ஒரு உதாரணமா சொன்ன ஒரு ஆமென் ஸ்தோத்திரம், உங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் இந்த காரியத்தை குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டும் சொல்லிட்டு, நமக்கு இந்த மாதம் இந்த காரியம் தேவை, ஆதலால் நாம் இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்கணும். அப்படி உங்கள் எல்லாருக்கிட்டும் இந்த காரியத்தை சொல்லி அதை புரிய வச்சுட்டு, ஆமென், ஒருமனமாய் அதோட ஆமென் ஸ்தோத்திரம் சீரியஸ்னஸ் புரிய வைத்து, ஆமென், அதுக்காக ஒருமனமா ஐக்கியமா நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ தான் கர்த்தருடைய அற்புதங்கள் வெளிப்படும். நம்ம தெரியும், பழைய காலத்தில் எல்லாம் ஹல்லேலூயா, எப்படி ஒரு தள்ளுகிற ஒரு வண்டி இருக்கும். ஸ்தோத்திரம். அது எப்படி ஒரு 5 பேர் இருந்து 5 பேரும் ஒரே நோக்கமா அது ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென், பலம் கொடுத்தாதான் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அந்த வண்டி முன்னோக்கமா போகும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏதோ ஒருவன் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒருவன் செய்யாமல் இருந்தால் அது அந்த ஆமென் கேட்டத்திலே அது ஆமென் அது போக மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். ஆனா நாம் ஒருமனமாய் அதை செஞ்சீங்கன்னா ஸ்தோத்திரம் அது நடக்கும். அப்படித்தான் பிரியமானவர்களை ஸ்தோத்திரம், நீங்கள் ஆமென் ஒருமனப்பட்டு ஐக்கியமாய் நீங்கள் ஜெபிக்கணும். அப்போஸ்தலர் நடபடி நாம் வாசிக்கும் போது, ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம், 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது, அவர் ஆமென் ஒருமனப்பட்டு ஆமென் கூடி வந்து, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, கூடியில் அப்பத்தை ஆமென் அப்பத்தை ஆமென் பீட்டு அவர் சாப்பிட்டது. ஸ்தோத்திரம். அவர் ஒருமனமாய் ஜெபித்தது, உபதேசங்கள் கேட்டது. 4ஆம் அதிகாரத்தில் கூட நாம் வாசிக்கும் போது 24ஆவது வசனத்தில் அவர்கள் அதை கேட்டு ஒருமனைப்பட்டு தேவனையே நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர் என்று அவர் ஒருமனப்பட்டு ஜெபித்தது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் அதோட 31ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டது. பாருங்க, ஒருமனப்பட்டு ஜெபித்து அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனையே நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டது. ஆமென் ஸ்தோத்திரம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது, அப்படி ஒருமனப்பட்டு ஜெபித்த போது கூடியிருந்த இடம் அசைந்தது. அப்போ ஐக்கியமாய் ஜெபிக்கிறதுக்கு பெரிய பவர் உண்டு, வல்லமை உண்டு. நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தீங்கன்னா அற்புதங்கள் நடக்கும். ஆமென். இன்னும் ஆமென் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, யாக்கோபே ஆமென் பிடித்து ஆமென் கொலை செஞ்சதுக்கு பின்பு பேதுருவையும் அவர் கொலை பண்ணலாம் என்று யோசித்து அவரை ஆமென் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது சபை ஒருமனப்பட்டு ஜெபித்தது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி ஜெபித்த போது ஆமென் பேதுருவே இருந்த இடம் அசைந்தது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் பேதுருவே ஸ்தோத்திரம் சிறைச்சாலையில் இந்த கர்த்தர் வெளியிலே கொண்டு வந்தது. ஆமென் அற்புதங்களை கர்த்தர் செய்தது. இந்த நாடுகள் நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? ஐக்கியமா நாம் ஜெபிப்போமா? ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் வெளிப்படும், நம்முடைய எல்லைகள் விரிவா மாறும், ஒரு மகத்தமா மாறும். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.